வணக்கம். என் பெயர் சி. லாவண்யா. நான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் பாடம் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். இதை தமிழில் சட்ட இயல் பயில் நெறியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னா என்ன, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்தினுடைய பண்புகளை பற்றி பல்வேறு அறிஞர்கள், சட்ட அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்னென்ன ஸ்கூல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், ஃபிலாசபிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், ரியலிஸ்ட் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், சோஷியாலஜிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இந்த மாதிரி பல ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த பார்ட்டில் நம்ம அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை முதல்ல யார் ப்ரப்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெர்மி பென்தம் அப்படிங்கிற ஸ்காலரும் ஜான் ஆஸ்டின் அப்படிங்கிற ஜூரிஸ்ட்டும் ப்ரப்போன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லா ஆஸ் இட் இஸ் இன் த ப்ரெசன்ட் ஃபார்ம். லா இப்போ எப்படி இருக்குதோ அதை தான் சட்டம், அதுதான் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சுன்னோ இல்லை இனி வரும் காலங்களில் எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கிறத பற்றி கருத்துக்கள்லாம் சட்டம் அப்படிங்கிற இதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்றாங்க. இது வேற யாரெல்லாம் இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாலண்ட், HLA ஹார்ட், லான் ஃபுல்லர், ஷெல்டன், இந்த மாதிரி பல லீகல் ஜூரிஸ்ட் இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இதை கோடிஃபைட் லானும், லா இஸ் அ கமாண்ட் ஆஃப் சாவரன்னும் சொல்கிறாங்க. ஸோ சாவரன் அப்படின்னா என்னன்னா இறையாண்மை. நம்ம இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டினுடைய இறையாண்மை தான். அதன் மூலியமா அவங்க தரக்கூடிய கமாண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா லா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு ஜெர்மி பென்தமும் அதர் லீகல் ஜூரிஸ்ட் இன் அனாலிட்டிக்கல் ஸ்கூல்ஸும் லாவை பத்தி சொல்றாங்க. இப்போ ஜெர்மி பென்தம் லாவை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லா ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறது தான் ஜெர்மி பென்தம் சொல்றாரு. அதை அவர் ரெண்டு விதமா டிவைட் பண்றாரு. ஒன்று எக்ஸ்போசிட்டோரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இன்னொன்று சென்சரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். எக்ஸ்போசிட்டோரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்னா அதை அனாலிட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சென்சரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னா அதை இவாலுவேட்டிவ் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸ்போசிட்டோரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னா என்னன்னா, லா அப்படிங்கிறது என்ன லா இருக்குதோ அதுதானே தவிர்த்து இம்மாரல் அண்ட் மாரல் கேரக்டர்ஸ் ஆஃப் லாவை வச்சுலாம் லாவை டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லால எது சரி எது தவறு அதை வச்சுதான் நம்ம லா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் வராம லான்னு சொல்லி எது சாவரின் கொடுக்குறாங்களோ அதுதான் லா அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்போசிட்டோரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சென்சரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். சென்சரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ங்கிறது இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இயற்றப்படக்கூடிய சட்டங்கள்லாம் என்ன இருக்குதோ அது எல்லாமே ஒரு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தான், அது எல்லாமே லா தான் அப்படின்னு சென்சரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ங்கிற அந்த பகுதியில பென்தம் அந்த டைப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து பென்தம் லாவை பத்தி வேற என்னெல்லாம் சொல்றாருன்னா, லாங்கிறது ஒரு கோடிஃபைடு ஃபார்ம்ல தான் இருக்கணும், ஒரு ரிட்டன் லாவா தான் இருக்கும், இயற்றப்பட்ட சட்டங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லீகல் பாசிட்டிவிசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து லீகல் தியரி, அதாவது சட்ட கோட்பாடுகளை பத்தி நம்ம சொல்லும் போது அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதை ஒரு சயின்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஒரு சயின்டிபிக் ரீசர்ச்சை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் சட்டத்தினுடைய கோட்பாடுகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லும் போது ஜெர்மி பென்தம் நேச்சுரல் லா தியரியவும் ஜட்ஜ்மேட் லாவையும் இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் லால வரக்கூடிய லாங்கிற டெஃபினிஷன் கீழே நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாவை பத்தி சொல்லும் போது பென்தம் ஒரு 8 வகைகளை பத்தி சொல்றாரு. இது 8மே லாவினுள்ள அடங்கி இருந்தாதான் அதை நம்ம ஒரு ப்ராப்பர் லான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சோர்ஸ், எங்க இருந்து லா பெறப்படுது, லா சட்டத்தினுடைய மூலாதாரம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லும்போது, சோர்ஸ் அப்படிங்கிறது சாவரன் கொடுக்கக்கூடியது தான். சாவரனோட வில் என்னவா இருக்குதோ அதுதான் சட்டத்தினுடைய ஒரு மூலாதாரமா அமையுது அப்படின்னு சோர்ஸை பத்தி சொல்றாரு. அடுத்ததா சப்ஜெக்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த சட்டமானது அப்ளை ஆகுது அப்படிங்கிறது சொல்லும் போது பர்சன்ஸ்க்கும் திங்ஸ், பொருட்கள் நம்ம சொல்லும் போது இப்போ கம்பெனி, கார்பரேஷன், இந்த மாதிரியான
இந்த மாதிரியான நிர்வாகங்களுக்கும் வந்து இந்த சட்டமானது அப்ளை செய்யப்படுது. அதனால அதையுமே வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில எடுத்துட்டு வரோம். அடுத்து மூணாவதா வரக்கூடியது ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது எந்த விதத்துல இந்த லாவை நம்ம அப்ளை பண்றோம், எந்த சூழல்ல நம்ம இந்த லாவை அப்ளை பண்றோம். ஸோ தி ஆக்ட் ஆர் சுச்சுவேஷன் அதை பேஸ் பண்ணி சொல்லும் போது அதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாலாவதா எக்ஸ்டெண்ட். எது வரைக்கும் இந்த லாவை நம்மளால அப்ளை பண்ண முடியும், அது எந்தெந்த இடங்கள்ல லா அப்ளை ஆகுது அப்படிங்கறத பொறுத்தும். அதாவது நம்ம டெரிட்டரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த பகுதிகளெல்லாம் இந்த லாவை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் ஆஃப் லால வருது. அடுத்து ஆஸ்பெக்ட். எந்தெந்த விதத்துலலாம் வந்து நம்ம இந்த லாவை அப்ளை பண்ண முடியும். அப்ப லாங்கிறது ஒரு இதெல்லாம் சட்டங்களா இருக்கு, இதெல்லாம் எல்லாருமே வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது மட்டும்தான் சட்டமான்னு கேட்டா அது ஒரு விதமான சட்டம். நம்ம கொடுக்குற ரூல்ஸை ஒபே பண்ணல அப்படின்னா அதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது ஒரு விதமான சட்டம். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் அண்ட் சாங்ஷன்ஸ்னு சொல்லிட்டு பல விதங்களா வரும்போது அதை வந்து நம்ம ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததா என்னெல்லாம் இருந்துச்சுன்னா அது லா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம் ஆர் சாங்ஷன். எப்படி வந்து ஒரு லாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம், சட்டத்தை கீழ்ப்படியறதுக்கு என்னென்ன மாதிரி விதங்கள் எல்லாம் கையாளுறோம், அவங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கறத சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் ஆர் சாங்ஷன் அப்படிங்கிறத பத்தி சொல்றோம். அடுத்து ஏழாவதா வரக்கூடியது ரெமிடியல் ஸ்டேட். ஒரு சட்டத்தை நம்ம மக்கள் மேல திணிக்கிறது தான் சட்டமா அப்படின்னு கேட்கும்போது, மக்கள் ஒரு தவறை செய்யாம இருக்கிறது அதுவுமே வந்து சட்டத்துக்கு கீழே தான் வருது. அந்த மாதிரியான ஒரு சட்டங்களையும் இயற்றப்பட வேண்டியது ஒரு சாவரனுடைய ஒரு டியூட்டியா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு தவறை செய்யாம த ப்ரிவென்ஷன் ஆஃப் த ராங் ஆர் த ஈவில், இதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெமிடியல் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஆஃப் லாவா இருக்கு. கடைசியா த எக்ஸ்பிரஷன். எப்படி வந்து அந்த சட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா. சட்டம் எப்படி இயற்றப்பட்டிருக்கோ, எதன்படி கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அப்ளை பண்றது தான் இன்டர்பிரிட்டேஷன், லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஷனுங்கிற அந்த 8வது கேட்டகரியில சொல்றோம். இப்ப இந்த 8 விஷயங்களும் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை வந்து ஒரு ப்ராப்பர் லாவா நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரமி பெந்தம் சொல்றாரு. அடுத்து தன்னுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாவை சொல்லும் போது ஜெரமி பெந்தம் ஒரு பிரின்சிபலை பத்தி சொல்றாரு. அதுக்கு பேரு தான் பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம். அதை இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா தியரி ஆஃப் பிளஷர் அண்ட் பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப இந்த பிரின்சிபல் ஆஃப் யூட்டிலிட்டேரியனிசம் பத்தி சொல்லும் போது ஜெரமி பெந்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை பொறுத்துதான் சட்டம் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மக்களுடைய தேவையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் தான். அந்த பெயின் அண்ட் பிளஷர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையே வந்து நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத நிர்ணயிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சட்டங்களை ஒரு சாவரன் கொடுக்கும் பொழுதுதான் அது ஒரு ப்ராப்பரான லாவா இருக்குது அப்படிங்கிறது தன்னுடைய தியரி ஆஃப் பிளஷர் அண்ட் பெயின் மூலியமா வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சமுதாயத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரித்தான எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றுனாதான் அது வந்து எல்லாருக்கும் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பருங்கிற அந்த ஒரு விஷயத்த ஜெரமி பெந்தம் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்றாரு. இதை இப்படி அப்ளை பண்ணும் பொழுது அந்த சமுதாயத்துல ஒரு ஆர்டர் ப்ரிவெயில் ஆகும். அந்த சமுதாயத்துல எந்த ஒரு வித தவறுகளோ இல்லை எந்த ஒரு வித அத்துமீறல்களோ இல்லாம ஒரு சுமூகமான சமுதாயம் நிலவும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியரி ஆஃப் பிளஷர் அண்ட் பெயின் மூலியமா வந்து ஜெரமி பெந்தம் நமக்கு எடுத்து சொல்றாரு. இப்படி அவர் சொல்லக்கூடிய தியரி ஆஃப் பிளஷர் அண்ட் பெயினை பத்தி மற்ற லீகல் ஜூரிஸ்ட்லாம் என்னென்ன கிரிட்டிசிசம் சொல்றாங்க, அவர் சொன்னது சரியா தவறா அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஜெரமி பெந்தம் வந்து தன்னுடைய லீகல் அண்டர்ஸ்டாண்டிங்கை அவரு பிளஷர் அண்ட் பெயினுங்கிற கான்செப்டை வச்சு சொல்றாரு. லாவினுடைய தேவையே பிளஷர் அண்ட் பெயினை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு சரியான புரிதலா இருக்காது. ஒரு சட்டம் எல்லாருக்கும் தேவையான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சட்டத்தை பெயின் அண்ட் பிளஷருங்கிற அந்த 2 கான்செப்டை வச்சு இதுதான் மக்களுக்கு தேவையான சட்டம்ங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சில இடங்கள்ல மக்களுடைய உரிமைகளையும் நம்ம சொல்ல வேண்டியதுக்கான தேவை ஏற்படும். அந்த உரிமையானது மக்களுடைய பிளஷர்ல வருதா அப்படிங்கிறத வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது.
ஸோ அந்த விதத்தை சொல்லும்போது ப்ளஷர் அண்ட் பெயினுங்கிற 2 கான்செப்ட் மட்டுமே வந்து சட்டத்தை தெளிவாக எடுத்து சொல்லாது அப்படிங்கிறத வந்து ஒரு விதமான கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா திரும்ப திரும்ப ஜெரமி பெந்தம் கோடிஃபைட் லா தான் ஒரு ப்ராப்பர் லாவா இருக்கும், அதை தான் நம்ம ஒரு பாசிட்டிவ் லான்னு சொல்லணும், அதுதான் ஒரு இம்பெரேட்டிவ் லான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அவரு லெஜிஸ்லேச்சருங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனுக்கு ஒரு அதிகபட்சமான பவரை வந்து கொடுக்குறாரு. கமாண்ட் ஆஃப் சாவரன்னு சொல்லும் போது அந்த லெஜிஸ்லேச்சருக்கு தான் வந்து அதிகமான பவர் இருக்கு. அப்ப அந்த அதிக பவர் அங்க கொடுக்கும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவல்ஸ், அதாவது மக்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையாம போயிடுது. அதனால லெஜிஸ்லேச்சருக்கு ரொம்ப ஓவரான பவரை ஜெரமி பெந்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லும் போது ஒரு கம்யூனிட்டியினுடைய தேவைகள் என்ன, ஒரு கம்யூனிட்டிக்கு எது வந்து நல்லதா அமையும், நன்மையா அமையுமோ அதை தான் வந்து நம்ம லாவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஒரு கம்யூனிட்டியை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய தேவையும் வந்து தனித்தனியா பூர்த்தி செய்ய முடியாம போகுது. அப்ப அந்த இடத்துல கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தினுடைய தேவையும் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த தனி மனிதனுடைய தேவையும் வந்து சரியா வந்து சமமா பார்க்கப்படுறது இல்லை. ஏதாவது ஒண்ணுதான் வந்து அந்த இடத்துல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணப்படுது, அதுவும் சமுதாயத்தினுடைய தேவை தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால தனி மனிதனுடைய அந்த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் தேர் தாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரைட் ஆனது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரமி பெந்தம் சொன்ன அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை அந்த எக்ஸ்பிளனேஷனை மற்ற ஸ்காலர்ஸ் எல்லாம் இப்படிதான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அடுத்து another scholar in analytical jurisprudence, that is the John Austin. ஜான் ஆஸ்டின் இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கூலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜான் ஆஸ்டின் தான் வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கூலை ஒரு தெளிவா எடுத்து சொன்ன ஒரு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஜூரிஸ்ப்ருடன்ஸாவே ஒரு கன்சிடர் பண்றாங்க. அப்படி அந்த விதத்துல அவர் அனாலிட்டிக்கல் ஸ்கூலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய சோர்ஸே எங்க இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாவரனுடைய கமாண்ட்ல இருந்து தான் கிடைக்குது. சாவரனுடைய கமாண்டை தாண்டி வேற எதுவுமே லாவுக்கு சோர்ஸா அமையறது கிடையாது அப்படின்னு லாவை பத்தி சொல்லும் போது சொல்றாரு. அடுத்து அவர் ஒரு 4 எசென்ஷியல்ஸ் சொல்றாரு. இந்த எசென்ஷியல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது லான்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன 4 எசென்ஷியல்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அந்த இடத்துல ஒரு சாவரன் ஒன்று இருக்கணும். அந்த சாவரன் ஒரு ரூல், அதாவது ஒரு லாவை கொடுக்கணும். அந்த லா கமாண்டா வரணும். அந்த கமாண்ட் ஆனது எல்லா மக்கள் மேலேயும் ஒரு டியூட்டியா இருக்கணும். எல்லா மக்களும் கண்டிப்பா ஒபே பண்ணக்கூடிய, கண்டிப்பா எடுத்து நடத்தக்கூடிய ஒரு டியூட்டியா இருக்கணும். கடைசியா அந்த டியூட்டியை ஒழுங்கா செய்யாத பட்சத்துல அதை பனிஷ் பண்றதுக்கான அந்த ஒரு பவரோ இல்ல அந்த சாங்ஷனிங் கெப்பாசிட்டியோ அந்த சாவரனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 எசென்ஷியலை தான் வந்து ஜான் ஆஸ்டின் ஒரு லா அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இருக்கணும். ஒரு சாவரன் இருக்கணும், அந்த சாவரன் ஒரு கமாண்ட் கொடுக்கணும், அந்த கமாண்டை மக்கள் டியூட்டியா எடுத்து செய்யணும், அந்த டியூட்டியை செய்யாத பட்சத்துல அந்த இடத்துல சாங்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த 4 விஷயங்களை சொல்றாரு. அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய புக்கான ப்ராவின்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் டிட்டர்மைன் இந்த புக்ல தான் இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்றாரு. ஜெரமி பெந்தம் தன்னுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கூலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் அந்த இடத்துல மொராலிட்டிங்கிற கான்செப்டை பத்தியும் அங்கங்க எடுத்து சொல்றாரு. ஆனா ஜான் ஆஸ்டின் கம்ப்ளீட்டா அந்த பாசிட்டிவ் மொராலிட்டிங்கிற கான்செப்டையே டினை பண்றாரு. கம்ப்ளீட்டா வெறும் பாசிட்டிவ் லாவை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். பாசிட்டிவ் மொராலிட்டிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல லாவனுடைய ஃபுல் எஃபெக்ட் இருக்காது அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. அடுத்து இவர் ஒரு 3 விதமான லாஸ் சொல்றாரு. என்ன 3 விதமான லா அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல டிக்ளரேட்டரி ஆர் எக்ஸ்பிளனேட்டரி லா, அடுத்து லா ஆஃப் ரிப்பீல், லாஸ்டா லா ஆஃப் இம்பர்ஃபெக்ட் ஆப்ளிகேஷன். இந்த லாஸ் எல்லாமே அவர் எந்த விதத்துல சொல்றாருன்னா கமாண்ட் ஆஃப் சாவரனுங்கிறது தான் லா. ஆனா அந்த கமாண்ட் மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல லா பெறப்படுது. அது என்ன மாதிரி லான்னு சொல்லும் போதுதான் இந்த 3 லாவை சொல்றாரு. அப்ப இந்த 3 இடத்துலயுமே கமாண்ட் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது முதல்ல டிக்ளரேட்டரி ஆர் எக்ஸ்பிளனேட்டரி லா அப்படிங்கிறது என்னன்னா அந்த கமாண்ட் ஆனது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருது. அப்ப ஆல்ரெடி கொடுத்த ஒரு லாவை ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடுத்து சொல்றதுக்கு வரக்கூடிய ஒரு சட்டமானது வந்து ஒரு கமாண்டா ஆகாது. ஆனா அதுவுமே வந்து அது கமாண்டா இல்லைனாலுமே அது ஒரு லா தான், லீகல் கேரக்டர் அதுக்கு இருக்கு அப்படின்னு டிக்ளரேட்டரி ஆர் எக்ஸ்பிளனேட்டரி லா சொல்லும் போது சொல்றாங்க. அடுத்து லா ஆஃப் ரிப்பீல்.
அதாவது எந்த லா வந்து இந்த லா தேவையா தேவை இல்லையா, இந்த லாவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், இந்த லா இனிமே சொசைட்டிக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லும்போது த எக்ஸ்பைரிங் நேச்சர் ஆஃப் லா அது சொல்லும் போது அந்த இடத்துல அது ஒரு கமாண்டா இல்லைன்னா கூட லீகல் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ஒரு லா ஆஃப் ரிப்பீல்னு சொல்றாங்க. ஃபைனலா வந்து லா ஆஃப் இம்பர்ஃபெக்ட் ஆப்ளிகேஷன். இம்பர்ஃபெக்ட் ஆப்ளிகேஷனுங்கிறது என்னதான் ஒரு கமாண்ட் கொடுத்தாலும் அந்த கமாண்ட்ல சாங்ஷனிங் பவர் இருக்கும்போது தான் அந்த கமாண்டுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இம்பர்ஃபெக்ட் ஆப்ளிகேஷன் சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் லா எந்த ஒரு வித சாங்ஷனிங் அத்தாரிட்டியும் இல்லாம வரும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இம்பர்ஃபெக்ட் ஆப்ளிகேஷன் சொல்றோம். ஸோ அந்த இடத்துல கமாண்ட் இல்லைன்னா கூட அதை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா கூட அதை ஒரு லாவா தான் கன்சிடர் பண்றாங்க. இந்த 3 லாவை தான் வந்து ஆஸ்டின் எடுத்து சொல்றாரு. அடுத்து ஆஸ்டினுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாவையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்டின் திரும்ப திரும்ப கமாண்ட் ஆஃப் சாவரன் கமாண்டுக்கு மட்டுமே அதிகமான அட்டென்ஷன் கொடுக்குறாரு. கமாண்டையும் தாண்டி லா இருக்குது அப்படிங்கிறத ஆஸ்டின் அக்செப்ட் பண்ணிக்கல. அதே மாதிரி he also rejects the concept of natural law theory. அதே மாதிரி அவர் அந்த நேச்சுரல் லாவை டினை பண்ணும்போது அந்த இடத்துல கஸ்டமரி பிராக்டிஸுக்கும் வந்து ஒரு பிளேஸை வந்து அவர் கொடுக்கல. ஸோ கஸ்டமையும் அவர் இக்னோர் பண்றாரு. அதே மாதிரி ஜட்ஜ்மேட் லாஸையும் இக்னோர் பண்றாரு. இந்த மாதிரி எல்லா சோர்சஸ் ஆஃப் லாவையுமே வந்து அவர் இக்னோர் பண்ணி கம்ப்ளீட்டா கமாண்ட் ஆஃப் சாவரனை மட்டும் கொடுக்கும்போது அந்த இடத்துல அது ஒரு ப்ராப்பர் லாவா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் வருது. வேற என்ன கிரிட்டிசிசம் இருக்குன்னா லாவுக்கும் மொராலிட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டர் ரிலேஷனை வந்து ஆஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. கம்ப்ளீட்டா மொராலிட்டியை டினை பண்ணிட்டாரு. லானா ஒரு கமாண்ட் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற கன்டென்ஷன்லேயே வந்து ஆஸ்டின் ஜூரிஸ்ப்ருடன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அதனால அது ஒரு லாக்யூனாவா கருதப்படுது அவரோட எக்ஸ்பிளனேஷன்ல. அதே மாதிரி ஒரு லாவினுடைய ஒரு ஃபார்மான ஆர் ஒரு டைப்பான இன்டர்நேஷனல் லாவை ஒரு லாவே கிடையாது, அது ஒரு மியர் மாரல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து சொல்லும் போது அந்த இடத்துல இன்டர்நேஷனல் லாவினுடைய வேலிடிட்டியை வந்து குவெஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும்போது ஒரு எக்ஸிஸ்டிங் லாவை அவர் வந்து குவெஸ்டின் பண்றாரு. இந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து ஆஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் டு லாவை வந்து எல்லா மற்ற ஸ்காலர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இன்னொன்னு இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் சாவரன். ஆஸ்டின் ஒரே ஒரு சாவரன் தான் இருக்க முடியும், தி சுப்ரீமசி ஆஃப் சாவரன் சொல்லி பேசும்போது பட் இன் ரியாலிட்டி மல்டிபிள் சாவரன்ஸ், அதாவது பல நேஷன் இறையாண்மையோட சாவரனிட்டியோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எல்லா நாடுகளுக்கும் அவங்களுடைய சாவரன் ரைட் இருக்கு. அப்ப ஆஸ்டின் சொல்லக்கூடிய ஒரு சுப்ரீம் சாவரனுங்கிற கான்செப்ட் வந்து இன் ரியாலிட்டியில நம்மளால பார்க்க முடியல. அதே நேரத்துல ஆஸ்டின் இன்டிவிசிபிலிட்டி ஆஃப் சாவரனை வந்து அவரு அக்செப்டும் பண்ணிக்கல. சாவரனுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டிவைடே ஆகாது, அது வந்து ஒரே ஒரு சாவரன் தான் இருக்க முடியும் அப்படின்னு தான் அவரு திரும்ப திரும்ப சொல்றாரு. பட் இன் பிராக்டிஸ் இன் ரியாலிட்டி நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா நிறைய சாவரன்ஸ் ஆக்சுவலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து அதர் ஸ்காலர்ஸ், வேற லீகல் தியரிஸ்ட் எல்லாம் அனாலிட்டிக்கல் ஸ்கூலை பத்தி லீகல் ஜூரிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது we have a few examples here. என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹாலண்ட் வந்து அவருடைய புக்கான எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல அவரு ஜூரிஸ்ப்ருடன்ஸை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா இட் இஸ் அ ஃபார்மல் சயின்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து சால்மண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சால்மண்ட் வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் எசென்ஷியல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேஷனல் லீகல் சிஸ்டம், அதாவது ஒரு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சட்டங்கள்ல வரக்கூடிய கோட்பாடுகளை பத்தி பேசக்கூடியது தான் வந்து இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து HLA ஹார்ட் என்ன சொல்றாருன்னா அவரு ஜூரிஸ்ப்ருடன்ஸை பத்தி பேசும்போது லாங்கிறது மேஜரா ஒரு 2 ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது பிரைமரி ரூல் அண்ட் செகண்டரி ரூல். இதுல பிரைமரி ரூல்னு சொல்லும் போது அது வந்து டியூட்டி இம்போசிங்கா இருக்கணும், செகண்டரி ரூல் சொல்லும் போது அது வந்து பவர் கன்ஃபரிங்கா இருக்கு அப்படின்னு வந்து தன்னுடைய புக்கான கான்செப்ட் ஆஃப் லா அப்படிங்கிறதுல வந்து ஹார்ட் வந்து எடுத்து சொல்றாரு. அடுத்து லான் ஃபுல்லர் அப்படிங்கிறவரு அனாலிட்டிக்கல் ஸ்கூலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரு இன்டர்னல் மொராலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வச்சு அனாலிட்டிக்கல் ஸ்கூல்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்டர்னல் மொராலிட்டின்னு பேசும்போது அவருமே ஒரு 8 கண்டிஷன் சொல்றாரு. இன்டர்னல் மொராலிட்டினா இதெல்லாம் தான் இருக்கணும், அப்பதான் அதை வந்து ஒரு லான்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன 8 கண்டிஷன் சொல்றாருன்னு பார்த்தோம்னா முதல்ல ஒரு ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், அந்த ரூல் ஆனது பப்ளிஷ் ஆயிருக்கணும். அப்படி பப்ளிஷ் ஆகக்கூடிய ரூலை மக்கள் அப்ளை பண்ணும்போது அதை தவறான விதத்துல அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ரூல் இன்னொரு ரூலை கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது, போட்ட ரூலையே திருப்பி போடக்கூடாது.
அதே மாதிரி எந்த ஒரு ரூலுமே வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் ரூலை மேக் பண்ணணுமே தவிர்த்து அதிகபட்சமா மக்கள் தேவைக்கு மீறி ஒரு ரூலை மேக் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கண்டிஷன்ஸா இன்டர்னல் மொராலிட்டிக்கு லான் ஃபுல்லர் சொல்றாரு. அடுத்து கெல்சன் அனாலிட்டிக்கல் ஸ்கூலை பத்தி பேசும்போது அவரு பியூர் தியரி ஆஃப் லா அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அந்த பியூர் தியரி தான் அனாலிட்டிக்கல் ஸ்கூலோட ஒரிஜினல் ஃபார்மாவே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு பியூர் தியரி ஆஃப் லாங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சட்டம் உருவாகும் போதே அது பல விதிமுறைகளை கொண்டுதான் ஒரு சட்டம் உருவாகுது. அந்த சட்டத்துக்கு ஒரு ஹைரார்கி ஆஃப் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரண்ட் நார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அந்த கிரண்ட் நார்ம்ங்கிறது என்னன்னா, ஒரு லா உருவாகிறதுக்கு சில பேசிக் நார்ம்ஸ் தேவைப்படுது. அந்த பேசிக் நார்ம்ஸை வச்சுதான் ஒரு லாவை கிரியேட் பண்ண முடியும். அதை தான் வந்து கிரண்ட் நார்ம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கிரண்ட் நார்மை வச்சு வரக்கூடிய எல்லா லாஸுமே வந்து ஒரு வேலிடான லா தான் அப்படின்னு சொல்லி கெல்சன் சொல்றாரு. இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பத்தி எல்லா ஸ்காலர்ஸுமே வந்து அதை ஒரு சயின்ஸாகவும் அது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ரூலாகவும் அது ஒரு ரிட்டர்ன் லாவாகவும் தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்கா சொல்லணும் அப்படின்னா, அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸுங்கிறது ஒரு ரிட்டர்ன் லா, பாசிட்டிவ் லா, ஒரு சாவரன் என்ன லா கொடுக்குறாங்களோ அதை அப்ளை பண்றதா தான் வந்து ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பார்க்குறாங்க. இந்த பார்ட்ல நம்ம அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதனோட ஃபாலோயிங் பார்ட்ல நம்ம அடுத்தடுத்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.